கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து போக போகிறோம். செபிப்போம். தலைகளை வணங்கி அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல அருமையான ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல வாரத்தின் முதல் நாளுக்காக நடிச்சிருக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து போகிறேன். பேசுவது தேவ ஆவியானவராக இருக்கட்டும், பேச வைப்பது தேவ ஆவியானவராக இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது தியான சிந்தனைகளை எங்களுக்கு கொடுக்கும். பரிசுத்தாவின் சகலம் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிக்க போகிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். உட்கார். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு பிரயாசத்தின் பலன். பிரயாசத்தின் பலன். தமிழ்ல இது மொழிபெயர்க்கும் பொழுது முயற்சியின் பலன். ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்றால் the fruit of effort. பிரயாசத்தினுடைய பலன். நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ, எவ்வளவு பிரயாசத்தை படுகிறோமோ அதுக்குரிய பலனை நாம் அனுபவிக்கிறோம். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம், எவ்வளவு பிரயாசப்படுறோம். வேலைகள்லையா இருக்கட்டும், குடும்பத்திலையா இருக்கட்டும், ஊழியத்திலையா இருக்கட்டும், அதுக்குரிய பலன் நாம் பெற்றுக்கிறோமா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எங்களுக்கு கை கெட்டது வாய் கெட்டன அப்படின்வாங்க. சில பேர் நாங்கள் பார்க்குறோம், ஆனால் எங்களால் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்படுறவங்க, மழை வெயில் காற்று பனி எல்லாம் ஓடத்தான் செய்கிறோம், ஆனால் வருமானங்கள் எங்களுக்கு மிகுதியாக வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு. அது குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளவோ குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்க்குறதுலையாக்கட்டும், மனைவியை நடத்துறது, கணவன் நடத்துறதாகட்டும், எவ்வளவோ நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரிவினைகள், ஒரு உபத்திரவங்கள், ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த பலன் அனுபவிக்க முடியாது. ஏன் அந்த பலனை அனுபவிக்க முடியாமல் நாம் போகிறது? அதுதான் விஷயமே. எதனால அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பிரயாசத்தின் பலன். அப்போ இந்த பிரயாசம் என்று சொன்னால் தமிழில் முயற்சி அல்லது உழைப்பு, கஷ்டம். கஷ்டம் அப்படின்றதுக்கு வந்து கஷ்டம்னோட கஷ்டப்படுறது அப்படின்றது இருக்கக்கூடாது. ஹார்ட் ஒர்க், ரொம்ப பாரமான வேலை, அந்த கஷ்டம். உடனே நீங்கள் கஷ்டம் அப்படின்னோடனே நீங்கள் அந்த கஷ்டத்துக்கு போயிடக்கூடாது. சொல்லக்கூடாது இல்லையா? ஆமாம். அப்போ இதுக்கு வந்து எபிரேய பாஷையில் வந்து மமக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு இங்கிலீஷில் வந்து எஃபோர்ட், அட்டெம்ப்ட், ட்ரை, எக்ஸர்சன் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போ இந்த பிரயாசத்தினுடைய பலன், நான் படுகிற அந்த பிரயாசத்துக்கு ஏன் அந்த பலனை என்னால் பெற்றுக்கொள்ள அல்லது அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது? நானும் என் குடும்பமும், நானும் என் சந்ததி பிள்ளைகளும், சந்தானமும், தலைமுறையும் எவ்வளவோ எஃபோர்ட் போடுறேன், எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், அதுக்கான எவ்வளவோ நான் தியானம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவோம்ல, எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கிறோம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ருசியாக சாப்பிடுகிறதை, டைமுக்கு சாப்பிடுகிறதை, நான் வந்து 3 வேளை சாப்பிட்றதை இதெல்லாம் நிறுத்திட்டேன். என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். அதுவும் பெரிய கடைகளில் போய் நான் சாப்பிட்றது, சின்ன கடையில் தான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க. நிறைய பேசுறதை பார்த்துக்கிங்கன்னா, இப்படி நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கேன். என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக நான் நிறைய என்னுடைய சுகத்தை இழந்திருக்கிறேன், என்னுடைய ரெஸ்ட், என்னுடைய ஓய்வை இழந்திருக்கிறேன். நான் அந்த ஓய்வு நேரத்தில் கூட அதிகமாக வேலை பார்க்குறேன், ஓவர் டைம் பார்க்குறேன். ஆனால் என்னால் அந்த பலனை நானும் என்னுடைய குடும்பமும் பெற்றுக்கொள்ளவோ அனுபவிக்கவோ முடியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு சொல்லி, அப்போ எதனால நம்ம பிரயாசப்பட்டு அனுபவிக்காமல் இருக்கிறோம், அந்த பலனை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? அதுதான் வேதம் சொல்வது. 1 Corinthians 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது.
அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் பொழுது நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே அப்படின்னு சொல்றான். அவருடைய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்றான். நான் பிரயாசப்பட்டது எல்லாமே என்னால அல்ல, நான் அல்ல, என்னுடைய தேவ கிருபையே அப்படி செய்ய வச்சது அப்படின்னு சொல்றான். அப்போ இவன் பிரயாசப்பட்டது எல்லாமே சுயமாக இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க சுயமாய் ஜெபம் இல்லாமல், சத்தியம் இல்லாமல் என்ன, வேத வாசிப்பு இல்லாமல், வேத தியானம் இல்லாமல், வேதத்தை அறிய சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் ஒரு விடுதலையாக்கும் சொன்னபடி சத்தியம் இல்லாமல், சரிங்களா? ஏதோ வந்தாலும் வந்தா போனாலும் நான் ஆசைப்படுறேன். இப்போ நீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு ஆசை இந்த ஃபோன் வாங்கணும். ஒரு பைக் வாங்குறீங்கன்னா எனக்கு ஆசை இந்த பைக் வாங்கணும். ஒரு வீடு கட்டணும்னா எனக்கு ஆசை இப்படிப்பட்ட வீடு கட்டணும். ஒரு கார் வாங்கணும் எனக்கு ஆசை எனக்கு இந்த கார் வாங்கணும். இப்படிதான் அவன் போறீங்க. இது இந்த பிரயாசம் தேவன் கிருபைக்குள்ள தான் எப்படி இருக்கும்? இப்போ நீங்க தேவனுடைய கிருபைக்குள்ள ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அந்த பிரயாசத்துடைய பலன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஃபோன் வாங்குவீங்க, அந்த ஃபோன் என்ன பண்ணுவீங்க? ஒன்று கீழே வந்து உடையும், வேலை பார்க்காம இருக்கும், ரிப்பேர் ஆகும், அது சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகணும். ஒரு பைக் வாங்குவீங்க, பைக்கு சரியாக உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காது, உங்களுக்கு அது திருப்தி இருக்காது. கார் வாங்குவீங்க, அது திருப்தி இருக்காது. வீடு கட்டுவீங்க, அந்த வீட்டில் உங்களால் என்ன பண்ண முடியாது, அதோடைய பலனை அனுபவிக்க முடியாது. சொல்ல இல்லையா? இது எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா தேவ கிருபை இல்லாமல் நீங்களே முயற்சி எடுத்திருப்பீங்க, நீங்களே அந்த முயற்சினால எல்லாம் செஞ்சிருப்பீங்க. உங்களுடைய ஆசை விளங்கும்படியாக, உங்களுடைய பிரியம் விளங்கும்படியாக, உங்களுடைய சுயநலம் இதைத்தான் நீங்க பார்த்துருப்பீங்களுடைய நீங்க தேவ கிருபை இருக்கா, நான் எங்க வேலை பார்க்கணும், என்ன வேலை பார்க்கணும், எனக்கு எத்தனை பணம் சம்பாதிக்கணும், என்னோட குடும்பம் எப்படி இருக்கணும், என்னோட கணவன் எப்படி இருக்கணும், என் மனைவி எப்படி இருக்கணும், இந்த கணவன் மனைவி கூட எப்படி நாங்கள் இருக்கணும், எங்கள் பிள்ளைகள் கூட எப்படி இருக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு விவரிக்கக்கூடியது எல்லாமே எங்க இருக்குன்னா தேவனுடைய கிருபை தான். இப்போ பவுல் சொல்ற நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே அப்படின்னா. ரெண்டாவது சொல்றா எனக்கு கொடுத்த அந்த கிருபை விருதாவாக இருக்கல அப்படின்னா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க கிருபையை சொல்றீங்க, கிருபை சபையில இருக்கிறோன்றீங்க. இப்போ யாராவது பேசும்போது எப்படி இருக்கீங்க அப்படின்னா தேவனுடைய கிருபைங்க, இன்னைக்கு நான் சோமான தேவனுடைய கிருபைங்க. இன்னைக்கு சாட்சி சொன்னது போல சில பேர் சொல்லும் போது நாங்களாம் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அதான் இருந்தோம், தேவனுடைய கிருபை தான் எங்களுக்கு, நாங்கள் அந்த இடத்துல எங்களுக்கு பலன் கொடுத்துச்சு அப்படின்றீங்க. ஆனால் தேவனுடைய கிருபையை சொல்றீங்க, ஆனா அந்த கிருபை உங்களுக்கு கூட விருதாவாக இருக்கிறது, கிரியை இல்லாமல் இருக்கிறது. எல்லாமே உங்களுடைய சுயம் செயல்படணும், உங்களுடைய சுய திட்டம், சுய யோசனை, அந்த செல்ஃப் பிளான் அதுதான் நிறைவேறணும்னு சொல்லி உங்களுடைய அந்த செல்ஃப் டிசைர், சுய ஆசைகள் இதுதான் நிறைவேறணும்னு சொல்லி அதுக்கு தான் நீங்க முயற்சி பண்றீங்க ஒழிய எதுவுமே தேவனுடைய கிருபை செயல்படும்படியாக அது சொன்னா விருதாவா இருக்கவில்லை. அப்போ அது விருதாவா இருக்குன்னா அது உதவாக்கரை, கிருபை உதவாக்கரையா இல்லை, அது அங்கே செயல்பட்டு இருக்குது. ஆனா உங்களுக்கு கிருபை உதவாக்கரையா நீங்க வச்சிருக்கீங்க, அது ஒரு பொருட்டா நீங்க பார்க்க மாட்டேங்க, தேவனுடைய கிருபையை பொருட்டா பார்க்க மாட்டேங்க. அது செயல்பட நீங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க, அது கிரியை செய்ய அந்த கிருபைக்கு நீங்க முற்றிலுமாக என்ன பண்ண மாட்டேங்க, இடத்தை கொடுக்க ஒப்பு கொடுக்க மாட்டேங்க. புரியுதா? 127 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம். அப்போ நீங்க உங்களுடைய சுய பிரயாசம் விருதாவா இருக்கிறபடினாலே நீங்க கட்டுக முடியல. எதை கட்ட முடியல? உங்களால வீட்டை கட்ட முடியல, வியாபாரத்தை கட்ட முடியல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்ட முடியல, உங்க சபையை கட்ட முடியல, ஊழியத்தை கட்ட முடியல, பிள்ளைகளுடைய படிப்பை கட்ட முடியல, இப்படி சொல்லிட்டே போகலாம்.
கட்ட முடியல. நீ கட்ட முடியலன்னொன்னே ஏங்க செங்கல் வாங்கினா கட்டிடலாம், சிமெண்ட் வாங்கினா கட்டிடலாம், மண் வாங்கினா கட்டிடலாம், ஒரு நல்ல பிளான், ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரை வச்சு ஒரு பிளான் போட்டால் கட்டிடலாம் அப்படின்னு சொல்வீங்க. அந்த கட்டுறது கிடையாது. அன்பினால, விடுதலையால, சமாதானத்தால, சந்தோஷத்தால, விட்டு கொடுக்கறதுனால, போஷிக்கிறதுனால, போதிக்கிறதுனால, தியாகம் பண்ணுகிறதுனால, தியானம் பண்ணுகிறதுனால, தியாகமும் தியானமும் இருக்கணும், செயல்படுகிறதுனால அப்படிதான் ஒரு குடும்பத்தை கட்டி நிப்பாட்டணும் ஒழிய. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பங்களை பார்த்தீங்கன்னா புருஷன் அவன் வழியில் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அவன் பாடுக்கு போவான், மனைவி ஒரு பாவத்தை செஞ்சு போவான், பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு பாவத்தை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இதுதான் குடும்பம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு சபைக்கு போவாங்க, ஆளுக்கு ஒரு சாமி கும்பிடுவாங்க, ஆளுக்கு ஒரு விஷயத்தை இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் இருக்கிறார், ஒரு நடிகரும் சரி, ஒரு இசையமைப்பாளரும் சரி, எனக்கு தெரிஞ்சவர். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுளை பின்பற்றுறாங்க. அவங்க குடும்பம் ஒற்றுமை இல்லாத குடும்பமா. அவங்க எவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்கிறாங்க, எவ்வளவோ சொத்து சுகம் இருக்கு, ஆனால் அவங்க அனுபவிக்க முடியல. பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், அவமானங்கள். இதே தான் கிறிஸ்துவ பிள்ளைகள் உங்களுக்கும், விசுவாச பிள்ளைகள் உங்களுக்கும். நீங்க எப்படி கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுய பிரயாசத்தை உண்டு பண்ணுறீங்க. எனக்கு ஆசைங்க, எனக்கு ஆசை, எனக்காக ஒரு நாள் தேவனுடைய கிருபையினால் எனக்கு இது நிறைவேறணும். என்னுடைய முயற்சி எல்லாம், என்னுடைய எஃபோர்ட் எல்லாம், என்னுடைய பிரயாசம் எல்லாம் தேவனுடைய கிருபையாக இருக்கட்டும். அவர் சொன்னா நான் செய்கிறேன், அவர் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். எனக்கு அப்படி சொல்றோமா? அப்படி சொல்லுவீங்க. நீங்க எல்லாமே அப்படி சொல்லுவீங்க. அதெல்லாம் விருதாவா இருக்கும், பொய்யா இருக்கும், அது ஒரு நடிப்பா இருக்கும். அது ஊழியத்துக்கு முன்பதாக, அது ஊழியக்காரன் முன்பதாக, ஒரு விசுவாசிக்கு முன்பதாக சும்மா ஒரு படம் காட்டுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு செயல்கள் இருக்காது. செயல்படாமல் இருக்கிறதுனால நீங்க பலனை அனுபவிக்க முடியாது. நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனம், நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவும் பாவத்தையும் பிறப்பிக்கும். அப்போ நீங்க நீதிமானாக இருப்பீங்கன்னு சொன்னா, நீதிமான என்னங்க? ரட்சிக்கப்பட்டவர். நீதிமான் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர். நீதிமான்னா ஒரு பெரிய லிஸ்டே போடுவீங்க, அது செய்யாமல் இது செய்யாமல் அப்படி செய்ய இல்லைங்க. ரெண்டே விஷயம் தான், இது பாவ வழி, இது நன்மையான வழி, ரட்சிக்கப்பட்ட வழி. அப்ப இதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இந்த பாவம் செய்யக்கூடாது. அப்போ நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற. நீ ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்தவனே நீ ரட்சிக்கப்பட்ட. அப்ப நீ பழைய மாதிரி பழைய கேடுகள் உண்டாக்கும்படியாக, துன்மார்க்கம் செய்யும்படியாக செய்யக்கூடாது. உன் வாழ்க்கையில துன்மார்க்கம் கேடுகள் வரக்கூடாது. அப்படி வரும்பொழுது நீ அங்க ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. அப்போ நீ நீதிமான் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டா நீதிமான் ஆயிடுவோம், அது உண்மைதான். ஞானஸ்தானம் எடுத்துட்டா நீதிமான் தான். ஆண்டவர் முற்றிலும் கழுவி உங்களை ரட்சிக்கப்பட்டவங்களா மாத்திடுவாரு. நீங்க ரட்சிக்கூட வந்துடுவீங்க. ஆனால் திருப்பி நீங்க பேசுறது, செயல்படுறது எல்லாம் உலக வழக்கம், உலக பிரகாரமா இருக்கும் என்று சொன்னால், உலகத்துல இருக்கிறீங்க. உலகத்தில் இருக்கிறதுக்காக நீங்க உலகத்தான இருக்கக்கூடாது. அந்த உலகத்துல நீங்க வேற மாதிரி, வேற ஒரு உலகத்தான, ஒரு பரலோகத்தினுடைய சிட்டிசனா நீங்க உங்களை வெளியே காட்டணும். உங்க குடும்பத்துல காட்டணும், உங்களுடைய வேலையில வியாபாரத்துல காட்டணும், உங்களுடைய நடைமுறையில காட்டணும். அப்படி காட்டாதபடி நீங்க உலகத்தானை போல, உலகத்தானோட உலகத்தானாய் நீங்க ஒத்து போகும் பொழுது நீங்க என்ன செய்றீங்கன்னா, வேதம் சொல்லுது நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும். அப்போ நீங்க துன்மார்க்கமாய் மாறும்போது அப்ப நீங்க பிரயாசப்பட்டது எல்லாமே பாவமாகத்தான் பிறக்குமே ஒழிய அது ஜீவனாய் பிறக்காது. அதான் விஷயம் இருக்கு. அதான் உங்க வாழ்க்கையில ஜீவன் இல்லாமல், உங்க வேலையில ஜீவன் இல்லாமல் நீங்க போறது. புரியுதா? ஏன்னா நம்ம எதை பெறுகிறோம்? என் மக பிஹெச்டிக்காக அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆர்எஸ்சி நடக்குது. உலகத்தான்கள் பிஹெச்டி பண்றாங்க. அவங்க கூட சேர்ந்து நிறைய ப்ரொஃபஸர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லும்போது அவங்ககிட்ட போய் இவங்க கேட்குறாங்க, ஒரு பிளான் பண்ண நல்லா இருக்குமே, ஒரு பிளானோட, ஏன்னா ஆர்எஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது.
அங்கே போனால் அவங்க சில பேர் சொல்கிறாங்க, அங்கே படித்த பேஜ் எழுதி கொண்டுக்கிறவங்க பேஜ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, ஆரிஸ் ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு பெரிய சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போவோம், ஒரு பெரிய டாபிக் எடுத்து போவோம், அவங்க அந்த டாப்பிக்கை மாற்றிடுவாங்க, நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும், திரும்ப வேறு தீசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அங்கே இத்தனை பேர் இப்போலாம் கேள்வி கேட்பாங்க, அப்படி பண்ண அங்கே வந்து நீ வந்து இதெல்லாம் பண்ணி காமிக்கணும், எக்ஸ்பிளைன்லாம் பண்ணணும், ரொம்ப கஷ்டம். அப்படின்னா நான் போகும்போது ஒரு ஜெபம் பண்ணி ஆண்டவர் கூட இருக்கிறேன். அடுத்த நாள் அவங்க யூனிவர்சிட்டிக்கு போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் ஃபோன் பண்ணி கர்த்தர் உன்னோடு இருப்பார், எல்லா காரியம் வாய்க்கப்படுறேன். திரும்பி ஒரு மத்தியானம் ஃபோன் பண்ணுறாங்க, இத்தனை பேர் அங்கே வந்திருந்தாங்க, இத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க, இந்த டாப்பிக்கை பார்த்து அழகான டாபிக், ரொம்ப கஷ்டமான டாபிக் எடுத்துருக்கீங்களே, இது உங்களால் முடியுமா அப்படி கேட்டாங்க. அழகான டாபிக். அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அங்கே நான் விவரித்து சொல்லும்போது அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க, ஆச்சரியம். அதான் பிரயாசம். நான் படுகிற பிரயாசம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அங்கே ஜெயம் கிடைக்கும், அதுக்குரிய பலம் கிடைக்கும். உலக பிரகாரமாய் அவங்க சொன்னாங்க. அது ஒரு இப்போ உலகமா கேட்கணும், ஏங்க இந்த மாதிரி இருக்கு, என்ன செய்யலாம், அவன் என்ன சொல்றான்னு கேட்டுக்கணும். இப்போ ஆவிக்குரிய ஜனங்கள் பரிசுத்தவான்கள் சொல்றதையும் கேட்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா என் மகளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, என் மனைவிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் இது எப்படின்னா, எங்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கிட்ட பிளான் கேட்கறதா எப்படின்னா சும்மா ஒரு பேருக்கு தான், அது ஒரு சாட்சி சொல்றதுக்கு தான். நீ கூட சாட்சி சொன்னாங்க நிறைய பேர், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த அது ஒரு சாட்சி. ஆனால் முழுக்க அவங்களுடைய மைண்ட் தாட்ஸுகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, உலகத்தான் சொன்னது போல. ஆமா, வேலையில் ஒருத்தர் இப்படி சொன்னான், வியாபாரத்தில் இப்படி சொன்னாங்க, அங்கே இப்படி சொன்னாங்க, இங்கே இப்படி சொன்னாங்க, டாக்டர் இப்படி சொன்னாங்க, மெடிசன் இப்படி சொன்னாங்க, மெடிக்கல் ஸ்டாஃப் இப்படி சொன்னாங்க. இப்படிதான் அவங்க கூட மேலே ஏறிக்குமே ஒழிய சொல்ல புரியுது இல்லையா? ஊழியக்காரன் எப்படி சொன்னா, ஊழியக்காரன் சொன்னேன்னு அது ஒரு சாட்சிக்கு மட்டும் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. நான் அப்படிதான், நீங்கள் சாட்சி சொல்லும் போதெல்லாம் அது சாட்சி சொல்லத்தான் நீங்கள் பயன்படுத்தினுடைய, அதுக்கு முழுக்க நீங்கள் சரியாக எஃபோர்ட் போட்டது மாதிரி உங்களுக்கு வந்து கார்டு வந்தாலும், உங்களுக்கு சோமானாலும், குடும்ப பிரச்சனை வந்தாலும், நோய் வந்தாலும் நீங்கள் கேட்டது எல்லாமே அது ஒரு சாட்சிக்காக சும்மா போட்டு வச்சுருப்பீங்களே, அது முழுக்க உங்களுடைய எஃபோர்ட்டாக இருக்காது. அதுக்குரிய பலன் நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. சொல்ல போகுது இல்லையா? இதுதான் விஷயமே. இதுதான் விஷயமே. இப்போ நம்ம கிறிஸ்துவ ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவன் நீதிமானுடைய பிரயாசம் ஜீவன், துன்மார்க்கனுடைய விளைவு பாவம். அப்போ நீங்க பிரயாசம் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் நீங்க மாறி நீங்க பிரயாசம் பட்டிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க ஜீவன் கிடைச்சிக்கும். உங்களுக்குள்ள பாவம் இருக்காது, உங்களுக்குள்ள துரோகம் இருக்காது, உங்களுக்குள்ள கோபம் இருக்காது, உங்களுக்குள்ள பிரிவினை இருக்காது, உங்களுக்குள்ள பொய் இருக்காது. உண்மையா நேசிச்சிருப்பீங்க, மனம் விட்டு பேசியிருப்பீங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி, இந்த மாதிரி காரியங்கள் சொல்லி மனம் விட்டு பேசி ஓப்பன் இதயத்தை திறந்து பேசி ஓப்பனா பேசி, இப்போ ஓப்பனா பேசுறீங்க அப்படின்னா அதுக்குள்ள உங்களுக்கு அழுக வந்திருக்கும். அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாயிருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? தேவ மகிமையா இருக்கும். இப்போ ஒரு மனுஷி போறா, இயேசு கிறிஸ்து தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறார். இப்போ அந்த பெண் போறா, அவளும் மாசமா இருக்கிறா, இவரும் மாசமா. இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. அந்த இயேசு கிறிஸ்து மரியாள் வைத்துக் கொடுக்கும் போது இந்த பெண்ணுடைய வயிற்றுக்கிற குழந்தை துள்ளி குதிக்கிறதை அவங்க உணர்றாங்க. அதான் மகிமை, அதான் அபிஷேகம், பரிமாற்றம். ஓப்பனா அவங்க பேசுறதுனால, ஓப்பனா அவங்க விட்டு கொடுத்து பேசுறதுனால, மனம் விட்டு பேசுறதுனால, மனம் விட்டு சமாதானம் இருந்ததுனால, ரெண்டு பேரும் ஒரே பிரயாசத்துக்குள்ள தேவ அந்த பிரசன்னத்துக்குள்ள உணர்ந்தாங்க, தேவ கிருபை உணர்ந்தாங்க. அவங்க சொல்றாங்க, என் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை துள்ளுகிறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்தா இருக்கும். இல்லை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக, ஒரு டெஸ்ட் மணிக்காக சும்மா சொல்லி வைப்போமே, நான் இந்த சபையில் இருக்கிறேன் சும்மா சொல்லி வைப்பேன். பாஸ்டர் கொஞ்சம் பெருமைப்பட முடியாது, பாஸ்டர்னால தான், அவர் ஜெபம் பண்ணதுனால தான், பாஸ்டர்னால தான், அவங்க சாட்சி சொன்னதுனால தான், அவங்க ஆலோசனை சொன்னதுனால, என் பொண்ணு என் பொண்ணு அந்த பொண்ணு பாஸ்வேர்டு என் மகன்கிட்ட கேட்டதுனால தான். அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸாக இருக்கிறதோடைய நீங்கள் கரெக்டாக அது இது இருந்தால் அடுத்து உங்களுக்குள்ள அடுத்த செகண்ட் பாவம் உங்களை விட்டு வெளியே போயிருக்கும்.
மீறுதல் வெளியே போயிருக்கும், துன்மார்க்கம் வெளியே போயிருக்கும். அந்த இடத்துல ஒரு சமாதானம் வந்திருக்கும், ஒரு சந்தோஷம் வந்திருக்கும், ஒரு ஐக்கியம் வந்திருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு பயங்கரமான ஒரு பிரசனம் இறங்கி இருக்கும். நீ உண்மையா ஊழியக்காரன் நேசித்தால் உன் குடும்பத்துக்குள்ள சமாதானம் வந்திருக்கும். நிறைய பேர் சொல்றேன், உன் குடும்பத்தோட கணவன் மனைவியோடு ஒன்னாயிரு, ஒரு ஒரு ரூமுக்குள்ள இருக்கு, ஒரு குடும்பத்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு அவங்க பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு பாவம் இருக்கு, பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய பிரயாசம் எல்லாம் விருதாவாக இருக்கும். விஷயம் நீங்க படுற விதம் பக்கம் வேலை பார்க்குறீங்க, மழை தண்ணியில் வேலை பார்க்குறீங்க, பனியில் போய் வேலை பார்க்குறீங்க, வெயிலில் வேலை பார்க்குறீங்க, கஷ்டப்படுறீங்க, வண்டி ஓட்டி கஷ்டப்படுறீங்க, நடந்து கஷ்டப்படுறீங்க, ஓடி கஷ்டப்படுறீங்க, வேலை செஞ்சு கஷ்டப்படுறீங்க. அதோடைய பலன் கை கெட்டது வாய் கெட்டாது. வர்றது எப்படி போகுதுன்னு தெரியாது. இன்னும் உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கும், வறுமை இருக்கும், கஷ்டம் இருக்கும், துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும். சொல்லுவீங்க, காணிக்கலாம் கொடுக்குறேன், தசமமாக கொடுக்குறேன். சில பேர் கொடுக்கறதே கிடையாது. அதனுடைய பலன் அப்படி இருக்கும். அப்போ சுயமா வேதம் சொல்லி, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவன், துன்மார்க்க விளைவோ பாவம். அதான் பாவம் உன் குடும்பத்துக்குள்ள ஏறிட்டே போகுது. சொல்லுங்க இல்லையா? இப்ப முதல்ல தனிப்பட்ட முறையில் பிரயாசம், தனிப்பட்ட முறையில் பிரயாசம். இதுக்கு தனிப்பட்ட முயற்சி, பர்சனல் எஃபோர்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லலாம். பிரசங்கி 2:24, பிரசங்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24 வசனம் எடுத்த வாசிங்க. பிரசங்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். மனுஷன் புசித்து, எடுத்த வாசிக்க முடியுமா? மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கருத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். இந்த பிரசங்கி புஸ்தகத்தை எழுதின மனுஷன் இப்படியாக சொல்லுகிறான், மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுதான் தனிப்பட்ட முறையில் உன்னுடைய பிரயாசம் தேவனுடைய கிருபைக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக, தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக, தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக, தேவனுடைய மகிமை, தேவ வார்த்தைக்குள்ளாக, தேவ ஆவிக்குள்ளாகவே செயல்படும் என்று சொன்னான். அந்த மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்க அவனுக்கு ஒரு நன்மையும் கிடையாது. இதுதான் நன்மையே. நீங்க சொல்றீங்க, சாப்பிட நேரம் இல்லை, தண்ணி குடிக்க நேரம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், வேலை நிறைய. நான் சொல்றேன், வேலை நிறைய பார்க்கறது, ஒரு தண்ணி குடிக்க போக முடியாமல், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு வாஷ்ரூம் போக முடியாமல், ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாமல், ஒரு தண்ணி குடிக்க முடியாமல், ஒரு டீ குடிக்க முடியாமல், சாப்பிட முடியாமல், அப்படி என்ன வேலை? ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்த, உனக்கு அல்சர் வந்துருச்சு, சாப்பிட முடியல, வயிறு புண்ணாயிடுச்சு, சாப்பிடாம, அப்படி என்ன வேலை? எதுக்கு சம்பாதிக்கிற? சொல்ல எதுக்கு சம்பாதிக்கிற? நீங்க எதுவும் சொல்ல, சாப்பிட்ற நேரம் இந்த வேலை பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக இது கிடைக்கும், பாஸ்ட நிறைய நல்ல இது கிடைக்கும். இல்லை, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த பிரயாசம் தேவனோடு நீ சேர்த்து செய்து. இதை வேணும் சொல்லுது, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கணும், அவனுக்கு ஒரு நன்மை கிடையாது. நீ நல்லா சாப்பிடணும், நல்லா துணிமணி போடணும், நல்லா தண்ணி குடிக்கணும், நீ தனிப்பட்ட முறையில் உன்னை சுகமாக வச்சு, பலனை வச்சு, ஞானம் வச்சு, அறிவை வச்சு நீ வேலை செய்யணும். அந்த பலன் தான் அதுல கிடைக்கிற நன்மையை விட சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, அல்சரோட, கேஸ்ட்ரிக்ஸோட, தலை சுத்தி கீழே, ஒரு சிஸ்டர்ஸ் நீங்க சாட்சி சொன்னாங்க, தலை சுத்தி கீழே உழுகுற கஷ்டம். அப்ப தலை சுத்தி கீழே வந்து நீ பலவீனமா இருக்கணும்னா கர்த்தர் உனக்கு வேலை கொடுத்தாரு. புரிதல் சொல்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதோடைய பலன், ஆண்டவர் கொடுத்த பலன் என்னன்னு தெரிய மாட்டேங்குது, பிரயாசத்துடைய பலனே தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் என்னுடைய ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்கு, ஆன்லைனில் தான் மீட்டிங், அந்த மீட்டிங் போகிறேன், அக்கா ஜோ பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன், சாப்பிட்டியா? இல்லை பாஸ்டர்,
டைம் ஆச்சு, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷத்துக்கு என்னால் சாப்பிட முடியாது. ஜூஸ் முடிச்சு முடியாது பசங்க, டீ முடிச்சு முடியாது பசங்க, பிஸ்கட் என்ன முடியாது. எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது, படபடப்பாக இருக்குது. அவங்க மீட்டிங்கில் நான் நிறைய என்னுடைய இதெல்லாம் சொல்லணும், அந்த அதிகாரிகிட்ட சொல்லணும், மேனேஜர்கிட்ட சொல்லணும், லீடர்கிட்ட சொல்லணும். அவங்க கொடுத்த அந்த டார்கெட்டுக்கு இப்படிலாம் பாட்டு வச்சுக்கேன், இனி அவங்க அக்செப்ட் பண்ணணும். அப்போ சொன்னேன், அவங்க உன்னை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீ சாப்பிட்டு தண்ணி குடிச்சு ஒன்று அமைதிப்படுத்து. ஒரு 2 நிமிஷம், 10 நிமிஷம் இருக்கா, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி உன்னை அமைதிப்படுத்து. எல்லாம் முடிச்சு ஈவினிங் ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 நிமிஷம் கண்ணை மூடி அமைதிப்படுத்துறேன் சேரில், சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணிட்டு. நீங்கள் 2 நிமிஷம் சொன்னீங்க, 3 நிமிஷம் ஆஃப் முடிச்சு பார்க்குற 3 நிமிஷம் போயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு கேண்டீனில் போய் ஒரு பன்னு வாங்கி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்தேன். அங்கே எனக்கு ரொம்ப அருமையாக அதான் சொன்னேன், பிள்ளைகள் என் பிள்ளைங்க படிச்சுருந்தாங்க, சின்ன பிள்ளைகளாக இருப்பாங்க. எங்கள் அண்ணன் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படின்னு அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க, பல்லாமல் படிச்சுட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா வருவாங்க, என் பிள்ளைகள் 2 நல்லா தூங்க வச்சுருப்பேன். எங்கள் அப்பா அம்மா என்னை திட்டுவாங்க, என்னம்மா படிக்க இப்போ எக்ஸாம் பிள்ளைங்க வந்து தூங்க வச்சுட்டு இருக்கேன், என்னம்மா அப்படி என்னைய திட்டி நான் சொல்லுவேன், இல்லைம்மா ஜஸ்ட் நல்லா பண்ணுவாங்க. டிவி ஓடிட்டு இருக்கும், படிக்க வைப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிருக்காங்க, 10th எழுதிருக்காங்க, +1 +2 எழுதிருக்காங்க, டிகிரி எழுதிருக்காங்க, நீங்கள் டிவியை போடுங்க, இது ஓடணும். இந்த டிஸ்டர்பன்ஸ் தான் அவங்க வந்து எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறாங்கன்றதான் அவங்க ஜெயிக்கிற செய்யும். அவங்க எல்லாத்தையும் அமைதிப்படுத்தணும் அப்படின்னா அவங்களால படிக்க முடியாது, மைண்ட் வந்து கெட்டு போயிடும். அவங்க பாருங்க ஜெயிப்பாங்க. என் பிள்ளைகளுக்கு 10th சரி, +1 சரி, அதாவது பியூசி, ஃபஸ்ட்டு பியூசி, செகண்ட் பியூசி சரி, அவங்க பிகாம் படிக்கிறவங்க சரி, MBA படிக்கிறவங்க சரி, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, காலேஜில் ஸ்கூலில் பேனர் போட்டாங்க, ஃபோட்டோ போட்டாங்க, ஃபஸ்ட்டு கிளாஸ், இந்த மார்க் வாங்கிட்டாங்க. அப்போ சொன்னாங்க என் தாய் தகப்பன், பிள்ளைகளை ஜெயிக்க வச்சிட்டப்பாங்க. அவங்க எல்லாமே எங்கள் சகோதர பிள்ளைகள் எல்லாமே நிறைய சப்ஜெக்ட் என்ன பண்ணாங்க, பின்மாற்றமாக போயிட்டாங்க. அப்போதான் புரியுது. எங்கள் தகப்பன் தாய் சொன்னாங்க, தாய் சொன்னாங்க, தகப்பன் புரிஞ்சுக்கிட்டாங்க, என் தாய் சரியாக புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எப்பயுமே வேற மாதிரி பார்ப்பாங்க. உடனே எப்படியாச்சு அந்த லட்சியம் அமைதிப்படணும். மனுஷன் புசித்து குடித்து, அதுக்காக புசித்து குடித்துனா நீங்கள் அந்த புசிப்பு போயிடக்கூடாது. KFCயில் தான் வாங்கி சாப்பிடுவேன், எலும்பு கறி தான் சாப்பிடுவேன், டெய்லி எலும்பு கறி தான், புல் பாட்டில் வச்சு போகுது, அந்த புசிப்பு குடிப்பு இல்லை. தண்ணி, பச்சை தண்ணி, உங்களுக்கான சாப்பாடு, ஆகாரம். நீங்கள் சொல்லும்போது உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லும்போது சொல்லுவீங்களா, நான் சாப்பிடாம கொள்ளாமல் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து மேலே ஏறி வேலை பார்த்து கீழே ஏறி வேலை பார்த்து அங்கே வேலை பார்த்து இங்கே வேலை பார்த்து நான் கொண்டு வந்து உன்னை படிக்க வச்சேன். சொல்லவே வேண்டாம், இதை சொல்லவே வேண்டாம். நீ நல்லா சாப்பிட்டு நீ புத்திமான புருஷனா, புத்திமான ஒரு தாயா இருந்த அப்படின்னா, மனைவியா இருந்த அப்படின்னா, ஒன்றை பார்த்து உன் பிள்ளை நல்லதை பழகும். வேதம் சொல்லு, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். பிரசங்கி சொல்றான், இது தேவனுடைய இடத்துல வருகிறது அப்படின்னு சொல்லி கண்டேன். முதல்ல அதை பார்க்கணும். உன்னுடைய வேலை, உன்னுடைய எதிர்காலம், இது தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறதா? உனக்கு வருகிறது எல்லாமே, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய படிப்பு, உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய அந்தஸ்து, இதெல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறதா? முதல்ல அதை பார்க்கணும். சாத்தான் கொடுத்து ஏமாத்துறானா பார்க்கணும். நான் ஊழியம் ஆரம்பிச்சிட்டேன், ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய ஸ்தாபனத்திலிருந்து என்னை கூப்பிடுறாங்க, உங்களுடைய சபையை என்னுடைய ஸ்தாபனத்தோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்றாங்க. உடனே நானும் பாஸ்டமாக போயிட்டோம். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். எங்களுடைய சபையினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்போ ஒரு MIT ஒன்று வச்சுருப்பேன். MIT தான் போயிட்டோம். நாங்கள் போயிட்டு உட்காந்துருக்கோம். அப்போ பாஸ்டர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அந்த ஸ்தாபனத்தோட பாஸ்டர், அவர் உள்ளதான் இருக்கிறாருங்க அப்படின்னு. உடனே அப்போ சொன்னோம், இந்த மாதிரி ஐசக் பாஸ்டர் வந்துக்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னார் அப்படின்னா.
வெளியே பார்க்குறோம், நாங்கள் போனோன்னா பெரிய மழை அடித்து ஊற்றிட்டு, பயங்கரமான மழை அடித்து ஊற்றிக்கிட்டு. பாஸ்டர் மாதம் மழை வந்துருக்கு, என்னப்பா இன்னும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, உள்ளே கூப்பிடல. ஆண்டவர் சொல்கிறேன், எந்திரிச்சு வெளியே போன, உனக்கு இது அழைப்பு கிடையாது, உன்னுடைய அழைப்பை வேற, உன்னை நான் ஸ்தாபனமாக மாற்ற போகிறேன், நீ வெளியே போட போயிட்டேன். மழை பெஞ்சிருக்கு, பெரிய மழை பெஞ்சிருக்கு. அப்போ ஒரு ரெக்ஸின் கிடையாது, ஒரு ரெயின் கோட்டு கிடையாது, ஒரு குடை கிடையாது, எதுவுமே கிடையாது. பாஸ்டர் வீடியோ வாங்க போகலாம், ஏன்னாப்பா வீடியோ போச்சுட்டாங்க. உடனே பின்னாடியே வந்துட்டாங்க. வண்டி அந்த மலையில் ஸ்டார்ட் பண்ணி எடுத்து வந்துட்டோம். மலையை நினைஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்து ஒரு 2 நாள் வச்சு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன பசங்க வந்தீங்க, என்னாச்சு? இல்லைங்க, ஆண்டவர் திட்டம் இல்லை, ஆண்டோடைய சித்தம். அப்புறம் ஒரு சில வருஷங்கள் போனது, ஒரு சகோதரி சொல்கிறாங்க, எங்கள் ஊருக்கு வந்துருங்க, நான் ஒரு சபை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அந்த சபை உங்களுக்கு கொடுத்துட்றேன், 90 ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மாவோட நான் நீங்கள் நடத்திக்கோங்க, உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து 2 பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், உங்கள் 2 பிள்ளைக்கு ஆண் ஒரு பெட்ரூம், உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கட்டி கொடுத்துறேன், உங்களுக்கு 2 மாடு கொடுத்துறேன், இந்த நிலம் கொடுத்துறேன், மாதம் ரேஷன் கொடுத்துறேன் அப்படின்றாங்க. வேறொரு பாஸ்டர் என்ன அப்படின்னா, ஓசியில் கிடைக்கிறது பெரும்பாலும் ஆண்டவர் சொல்கிறார், போகாது, உடனே வேண்டாம். அப்புறம் இந்த குலபாசர்கள் பக்கம் ஒரு ஊழியக்காரர், அவர் சொல்கிறார், ஏன் சபையை நீங்கள் நடத்துங்க, நான் உங்களுடைய விசுவாசியாக இருக்கேன், விசுவாசிகளோட உட்காந்துக்கிறேன், ஏன் சபையை நடத்துங்க, என்னுடைய விசுவாசி சேர்த்து வச்சுக்கோங்க, உங்கள் விசுவாசி சேர்த்து வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் நடக்காது, நீ போக முடியாது. சொல்லுங்க. அப்போ ஆசைகளை சத்ருவானவன் நம்ம வழியிலேயே காட்டுவான். வேலைகள், நீங்க வேலைகள், வியாபாரம், ஏன் உங்க வேலைகளை உங்க பலனை அனுபவிக்க முடியல, வேலை செய்றீங்க, கஷ்டப்படுறீங்க, சாப்பிட உங்களால் கஷ்டப்படுறீங்க, உங்களால் சாப்பிட முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, அந்த வேலையில் அவமானம், வேலையில நெருக்கம், வேலையில உத்தரவு, வேலையை திருப்தியாக செய்ய முடியல. என் வீட்டில் போன வாரத்தில் பெயிண்ட் அடிக்க வந்தாங்க, அதில் 2 பேர் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தம். என்ன வருத்தம்னா, அவங்க கேட்ட பணத்தை குறைக்கவே அப்படியே கொடுத்துட்டேன், எதுவுமே இது சொல்லலை. ஆனால் அவங்க வேலையில் அவ்வளவு ரிமார்க், ஒரு ஜன்னல்ல அவ்வளவு ஒரு பகுதியை அடிக்காம விட்டு போறாங்க, கீழே கொட்டுது, அப்படியே என்ன பண்றாங்க, காலை வச்சு அப்படியே தழுவுறாங்க, அதை துடைக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே போட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் எடுத்து பார்க்க, கம்ப்யூட்டர்ல அவ்வளோ பெயிண்ட் வச்சிருக்கு, இப்படிக்கும் துணி போட்டிருக்கோம், மேலே எடுத்து நாங்கள் வச்சிருக்கிறோம், அப்படியே அள்ளி போட்டு போயிட்டாங்க. எங்கள் துணியில் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, எங்களோட பொருள் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படியே எனக்கும் பாஸ்டவங்க சொன்னாங்க, அதான்ப்பா அவங்களுக்கு அந்த வேலையுடைய ஆசீர்வாதம் பலன் இல்லை. ஆமா, ஒரு வேலையை நீங்க திருப்தியா செய்யணும், பரிசுத்தமா செய்யணும், ஞானமா செய்யணும், அறிவா செய்யணும். அதான் தேவனிடத்திலிருந்து வருகிற வேலையாக இருந்தால் அந்த வேலை உங்களுக்கு பரிசுத்தமா இருக்கணும், ஞானமா செய்யணும். நீங்க எல்லாம் வேலை செய்யறீங்க, டைம் போடணும். 24 மணி நேரம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் என் குடும்பத்துக்காக, 8 மணி நேரம் வேலை, 8 மணி குடும்பத்துக்காக மட்டும். குடும்பத்தில் நீங்க செலவு பண்ண 8 மணிக்கு செலவு பண்ணணும். உன் வீட்டுல உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் பேரப்பிள்ளைய, மருமக்கமார் எல்லாருக்கும் 8 மணி நேரம் செலவு பண்ணணும், 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். இந்த 8 மணி நேரம் வேலை பார்க்கும்போது இந்த வேலையை குடும்பத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இந்த 8 மணி நேரம் குடும்பத்தை நடத்தும் போது இங்க வந்துட்டு அவசரம், சீக்கிரம், அது இதுன்னு சொல்லி வேலையை உள்ள திணிக்கக்கூடாது, வேலையில உன் குடும்பத்தை திணிக்கக்கூடாது. இது பெரிவாக்கணும், இது பெரிவாக்கணும். இங்க இதோடு இன்வால்மெண்ட் அர்த்தம். குடும்பத்தோடு 8 மணி நேரம், வேலையோடு சரியா பரிசுத்தமா ஞானமா அறிவா இருக்கணும். இப்ப மீதமா இருக்கிறது எத்தனை? 8 மணி நேரம். 8 16 மணி நேரம் வச்சு 8 மணி நேரம். 8 மணி 1 மணி நேரம் ஆண்டவருக்காக செலவு, ஜெபம், வேத வாசிப்புக்காக செலவு. 1 மணி நேரம் உன்னுடைய பர்சனலுக்காக, உன்னுடைய ரெஸ்டுக்காக, உன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக செயல்படணும். இப்போ எத்தனை மணி நேரம்? 18 மணி நேரம். மிச்சம் எத்தனை மணி? 6 மணி நேரம். இந்த 6 மணி நேரம் இப்போ 2 மணி நேரம் என்ன பண்ணீங்க? மற்றவங்களுக்கு, உறவினர்களுக்கு கொடுக்கணும். இந்த 2 மணி நேரம், 1 மணி நேரம் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகளோட ஓப்பனாக பேசணும். இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நினைச்சு, காலேஜில் என்ன நினைச்சு, என்ன ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா,
எப்படி நீங்க கேட்பீங்க, நான் கேட்டேன் மாஸ்டர். ஹோம்ஒர்க் முடிச்சியா? என்ன ஹோம்ஒர்க்? நீங்க எழுத மாட்டே தொலைஞ்சு போக. அப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வந்து நான் வந்து அசிங்கம் நிக்கணும், கேவலம் நிக்கணும், டீச்சர் வைவாங்க. நான் உனக்கு ஃபீஸ் கட்டணும் பாரு சா. இப்படிதான் நீங்க பேசி உங்க பிள்ளைகிட்ட பேசுவீங்க. சொல்ல புரியுதா இல்லையா? உன் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், உன் பிள்ளைகளோட உட்காந்து பேசணும். என்ன எதிர்பார்க்குது, அதுக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். கணவனோடு மனைவியோடு 1 மணி நேரம் ஓப்பனா பேசணும். அப்புறம்தான் 24 மணி நேரத்தை பிரிக்கணும். ஆனால் 24 மணி நேரம் நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? சத்ரு கிட்ட கொடுக்குறீங்க. அவன் சொல்ற மாதிரி நீ நடக்கிறீங்க. அதனால குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வேலையில் ஆசீர்வாதம் இல்லை. நீங்க சம்பாதிச்சதெல்லாம் சாபமா மாறுது. பற்றாக்குறை, இன்னும் பற்றாக்குறை உங்களை விட்டு போகல, இன்னும் பயம் உங்களை விட்டு போகல. இதில் தொடர்ச்சி அர்த்தத்தை பார்ப்போமா? இன்னும் ஒரே வசனத்தை பார்க்கணும். பிரசங்கி 3:13. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். ஆமென். பிரயாசத்தினுடைய பலனை அனுபவிப்பு தேவனுடைய அனுகிரகம். எப்படி? நல்லா சாப்பிட்டு, நல்ல துணிமணி போட்டு, நல்ல சுகமா இருக்கிறது, அப்படின்னா அனுபவிக்கணும். வேலைகளை வேலை செய்றீங்க அப்படின்னா அனுபவிச்சு, குடும்பம் நடத்தீங்கன்னா அனுபவிச்சு, சொல்றது இல்லையா? அனுபவிச்சு, நேசிச்சு. நீங்க ஒரு துணி வைக்கிறீங்கன்னா அவசரமா செய்யக்கூடாது, அழுக்கு போகாது. அதை நேசிச்சீங்கன்னா துணியெல்லாம் சுகம் வெள்ளையா இருக்கும். எங்க வீட்டில் துணியை துவைச்சு போட்டிருப்பாங்க, நிரப்பி கேட்பாங்க, என்ன சோப் போடுறீங்க? இந்த சோப்பு. அந்த சோப்பை நாங்கள் போட்டோம். என்ன வாசமா என்ன போடுங்க? இந்த அதை நாங்கள் போட்டோம் அப்படின்னு நிறைய பேர் எங்க வீட்டு பகுதியில் உறவினர்லாம் சொல்லுவாங்க. அது துவைக்கிற விதம் இருக்கு, அப்படிதானே? இப்போ பாத்திரம் கழுவுறது, அவங்க பாத்திரம் கழுவுறது வேற மாதிரி இருக்கு, எங்க பாத்திரம் வேற. நாங்கள் கழுவுறது அவங்க கழுவி வச்சிருப்பாங்க, அப்படியே இருக்கும். நாங்கள் கழுவுறது வேற மாதிரி இருக்கும். அதே தண்ணி தான், அதே டிஷ்வாஷ் தான். ஏன்னா என்ன விஷயம்னா நேசிக்கணும். நம்ம நேசித்து செயல்படும் போது, கற்றுக்கொண்டு செயல்படும் போது, யாருமே கற்றுக்கொண்டு வரல. பிறக்கும் போது எதுவுமே தெரியாது. எப்படி வாழ்க்கை வாழணும், எப்படி பேசணும், எப்படி வேலை பார்க்கணும் எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே கற்றுக்கொண்டு செயல்படணும். இதோட தொடர்ச்சி ஒரு வார்த்தை பார்ப்போம். ஏன்னா இந்த பிரயாசத்துடைய பலன் நீங்க பெறணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதையும் பார்த்து நீங்க இன்னும் பெறல, இன்னும் சமைக்கப்பட்டவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களை திருப்பதிக்கு இயேசு கிறிஸ்து கத்துவங்களா செய்யலாம். அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, பிரயாசத்தின் பலன் என்ற சொல்ல தலைப்புல இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை பார்த்துருக்கோம். ஒவ்வொருவரையும் பிரயாசத்தின் பலன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.